பாப்பா 11th ஸ்டாண்டர்ட் வந்து இங்க படிச்சா சென்னையில. பட் 12th ஸ்டாண்டர்ட் ஊர்ல போய் படிக்கிறா. லீவுக்கெல்லாம் வரதான் பாப்பா போறேன். நாங்களும் வரதான் போறோம். அழுதுகிட்டே இருக்கிறா, காலையில இருந்து அழுதுகிட்டு இருக்கிறா. இன்னைக்கு தான் வந்து தேரோட்டம், அதுக்காக தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கிறோம். அண்ணா அது பையன் அனிமல். இதுவா? அசிங்கமா இப்ப இது தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு ஸ்வேதா மூஞ்சிலே தூக்குமா. இத்தனைக்கும் நான் இந்த வருஷம் வந்து தேர் இழுக்கல, கொஞ்சம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே சோகம் என்னோட துணைவியார் என் கூட இல்லைன்றது மட்டும்தான். எலெக்ஷன் டியூட்டியின் காரணமாக 10 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அழாத பாப்பா, வந்துருவோம் நாங்க. படிக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கிற, ஒழுங்கா படி. வணக்கம், வெல்கம் பேக் டு आवर சேனல். குப்பைக்கு நடுவில் கூத்தாலாம் போகட்ட நம்மளோட தாரக மந்திரமா இருக்கு. நீ ரோடுக்கு மட்டும் தான் வந்து பெருக்கி தள்ளுற, வீட்டை பெருக்கிறதே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் அழகா வச்சிருக்க வீட்டை நீங்க எல்லாம் எப்போ வரீங்களோ குப்பையா உன்னை விட்டுறேன். நீ க்ளீன் பண்ணி தருவேன். மத்தவங்க அம்மாவே க்ளீன் பண்ணி தருவாங்க. நீ வந்து சொல்லிடலாம் டைரக்டா ஒருத்தின்னு. அந்த ஒருத்தி மட்டும் அப்படியே வந்து அப்படியே மார்க்கெட் மாதிரி அப்படியே திறந்து போட்டுருவாங்க. சரி, ஓகே கைஸ், வாட் எவர். ஓகே பை கைஸ். ஸோ உங்க எல்லாரும் நாங்கள் அடுத்த வீடியோல பார்க்குறோம். பேசிக்கலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம். போய் தொலை பை சொல்லு. ஸோ ஆக்சுவலி வந்து நிஜமாவே ஊருக்கு போகிறாங்க. நானும் அம்மாவும் வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறோம். இவங்க 3 பேர், நான் ஸ்வேதா அண்ணா 3 பேர் வந்து ஊருக்கு போகிறீங்க. பத்திரமா போயிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட். அவங்களுக்குலாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லணும், உனக்கு தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். ஏன்னா சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆச்சு? பாப்பா 11th ஸ்டாண்டர்ட் இங்கே அழக்கூடாது. பாப்பா 11th ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே படித்தா சென்னையில். பட் 12th ஸ்டாண்டர்ட் ஊரில் போய் படிக்கிறா. இங்கே சிபிஎஸ்சியில் படித்தா அவள் ஊரில் மறுபடியும் மெட்ரிக்லேயே போய் படிக்க போகிறான். அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மெட்ரிக்கு, அதனால ஊரில் போய் படிக்கலான்னு ஒரு ஐடியா. அதனால போகிறேன். அதோட மன வருத்தத்தில் காலையிலேருந்து அழுதுட்டு இருக்கா. வீடே ஒரு சோக கீதையில் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்ப்போம். சரி அதான் ஃபீல் பண்ணாத, வரலாம் லீவுக்கு வரலாம். சரி அழக்கூடாது. அவள் ஒருத்தியாலும் உள்ளுக்குள்ள ஒதுக்கிட்டு உட்காந்துருக்கா. அவளால முடியல பாவம் ஸ்வேதாவால. லீவுக்கெல்லாம் வரதான் பாப்பா போறேன். நாங்களும் வரதான் போறோம். நீ எதுக்கு வந்து இவ்வளோ ஃபீல் பண்ற? சரி, அவத்தையும் எடுத்து வச்சிட்டியா? வா போலாம், வா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ எங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக ஜானு வந்து கார் ஓட்டி கூட்டு போயிட்டு இருக்கா. எங்களுக்கு வந்து ஏதோ சர்க்கஸ் காருக்குள்ள உட்காந்த மாதிரி இருக்கு. நானே பொறுமையாக தான் ஓட்டுறேன். பொறுமையாவா? சரி பொறுமையாக ஓட்டி கூட்டு போ. நானும் ஆக்சுவலாக ஊருக்கு போகிறேன். நான், பாப்பா, ஸ்வேதா 3 பேரும் தான் போகிறோம். ஏன்னா இப்போ சித்திர வயசு வருது இல்லை, ஸோ அதனால் ஜானுவால் வர முடியல. ஏன்னா அவளுக்கு கிளாஸ் இருக்குது, காலேஜ் இருக்கு. கை மறைக்குதுடா. ஓ இப்போ தெரியுதா? உனக்கு இப்போ தெரியுது அங்கே உட்காந்தா எப்படி தெரியாமல் அப்படிதான் மறைப்போன்னு? நீ பார்க்க மாட்டேன்னு நான் நினச்சேன். நீ வந்து முன்னாடி போகிற காரையே நீ பார்க்காம நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டுவ. நீ எங்கே சைடு மிரர்லாம் பார்க்க போகிற நான் நினச்சேன். எல்லாத்தையும் பார்ப்பேன். பார்ப்பேன். அப்படியே நைஸாக ஃபோனையும் பார்ப்பேன். நம்ம ஏன் லைட்டு கூட போடாமல் பிச்சைக்காரத்தனமா உட்காந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பிச்சுக்கார்ஸ். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பாப்பா ஊருக்கு போறா அப்படின்றது வந்து சோகமா தான் இருக்கு. அவ அழுதுகிட்டே இருக்கிறா, காலையில இருந்து அழுதுகிட்டு இருக்கிறா. பாப்பா ஃபீல் பண்ணாத, நிஜமா நான் சொல்றேன். இதை விட ஃபீல் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் வாழ்க்கையில வரும். அதனால இந்த மாதிரி ஒரு சில்லி இல்ல, இது கண்டிப்பா பிரிவுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆக்சுவலி அவ போறான்றது ரியலைஸே ஆகலடா. நார்மலா நான் சரி நீங்க போயிட்டு வந்துருவோம். எனக்கு சென்னையில வேலை இருக்கு, இவங்களுக்கு வந்து ஊர்ல வேலை இருக்குதா, பாப்பாவை கொண்டு டிராப் பண்ணணும். நீங்க எல்லாருமே ரிட்டர்ன் வந்து பெங்களூருக்கு தான் வராங்க எல்லாரும். நானும் ஸ்ட்ரெயிட்டா பெங்களூர் வந்துருவேன். சோ அந்த ஒரு இதுல வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஓகே நீங்க எல்லாம் வந்துருவீங்க, அடுத்து நம்ம பெங்களூர்ல என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பாப்பா வந்து குகனுக்கு பாய் சொல்லும் போது கண்ணு கலங்கவும் தான், எதுக்கு பாப்பா நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ நீ போயிட்டு வர மாட்டேன்ல இப்போ அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அப்புறம் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், கார்ல போகும்போது நீ நடிக்காத, நான் வேர்வை துடைக்கிறேன் மானங்கிட்ட போயில. ஸோ அப்போ வந்து கார்ல ரிட்டர்ன் வரும்போது யோசிக்கிறேன், சரி நான் வீட்டுக்கு போகும்போது பெங்களூர் வந்து சென்னை போகும்போது இருப்பாள்ல, அப்ப இதுக்கப்புறம் இருக்க மாட்டான். அவளும் ஸ்வேதா வந்து ஒன்னா தூங்குவாங்க. நல்ல நண்பன் வேண்டும் என்று சத்தியமா நான் நார்மலாவே இப்படிதான் யோசிப்பேன். யாராவது ஒருத்தர் போறாங்க, இல்ல நானே பெங்களூர் போறேன் உங்களை எல்லாம் விட்டுனும் போது அப்ப நான் யோசிப்பேன், அப்ப இல்ல இப்ப ராமே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்ல, சும்மா உட்காந்துருப்பேன்ல, அப்படிலாம் யோசிப்பேன். ஒருத்தவங்களோட ஆப்சன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிப்பேன்னா அந்த மாதிரி நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி அழுகு வந்துருச்சு. காலையில இருந்தே ஒரு சோக கீதமா தான் இருக்கு. ஓகே, சீட்டு நாங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து என்னால் மரணக்கிணறு வண்டி மாதிரி என்னால் ஓட்ட முடியாது. ஐ ஜஸ்ட் கான்ட் டூ தட். ஸோ அதனால இப்படி ஸ்விட்ச் பண்ணிட்டோம். எப்பா சாமி, டிராஃபிக் கொளுத்துறதை தாண்டி பெங்களூருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆச்சு பெங்களூருக்கு நிஜமாயில நான் வரும்போது சென்னை ஹீட்டை பெங்களூர் கொண்டு வந்துட்டானும் தெரியல. எக்ஸ்ட்ரீமா இருக்கு.
லிப்ஸ்டிக்லாம் போயிடுச்சு, ஒரு மாதிரி சேடா இருக்கு எனக்கு. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது. என்ன ஜோக் பண்ணாலும் ஒருத்தி சிரிக்க மாட்டேன்ற ஒரு முடிவுல தான் இன்னைக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். பட் போய் இவங்களை ஏத்தி விடுறேன் நல்லபடியா ஊருக்கு. ஏத்தி விடுற தப்பு இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க கூடாது. தேங்க்யூ கைஸ். என்னதான் ஷோ இருந்தாலும் வாய்க்கோள் படங்காத ஒருத்தனா நீ வந்தான். நாங்க கேரளாக்கு போனா கேரளா வெயில், இங்க வந்தா இங்க சொல்லுவீங்களாமா என்னத்துக்கும் காணாத வெயில் அப்படின்னு? என்னத்துக்கும் ஒரு வார்த்தையே இல்ல. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, என்னத்துக்கும் காணாத வெயில் இருக்குப்பாங்க. இன்னும் இல்லாத வெயிலா? எதுவும் இல்லாத வெயில விட ஹரிச்சந்திர சொல்ல விட மோசமா போயிட்டு இருக்கோம். அதனால லிட்டரலி நாங்க வந்து 1.5 மணி நேரம் முன்னாடி வீட்டுல இருந்து கிளம்பணும். டிராபிக் எங்களை வந்து சொதப்பி விட்டுருச்சு. மேடம் கை கீழே இருக்குங்க மேடம். என்ன சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சுதா? கை மறைக்குதுடா, கை மறைக்குதுடா. சாரி. சரி ஓகே, பாய் பாப்பா. அடிக்கடி நாங்களும் வருவோம், அடிக்கடி நீயும் வா சரியா? அழக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ வண்டிக்காரர் ஃபோன் பண்ணிட்டாரு. சரியான சேசிங். நாங்க வந்து இந்த நாடோடிகள் படத்துல ஓடி வர்ற மாதிரி சம்போ சிவ சம்போ. ஆமா ஆமா சீரியஸா. ஆனா மனசாட்சியே நம்ம திட்டினானுங்க தெரியுமா? அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் தூரத்துல இருக்கிறான். வேணும்னா ஸ்லோ பண்ணலாம், நம்ம ரோடு கிராஸ் பண்றோம்னு கத்துறான். இந்த சேசிங்ல வந்து பாப்பா சோகத்தை மறந்துட்டா இருந்தா. ஐயோ வண்டி ஆப்போசிட்ல இருக்கு எப்படின்னு ஒரு செகண்ட் நான் வந்து அது எதிரி குதிக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஆமா நல்ல ஹைட், ஒரு 4 அடி ஹைட் இருக்கும். இதே மாதிரி ஓடி போனேன்னு நினைக்காத, பஸ்ஸுக்கு ஓடி போன பத்து இல்லை. வேற எங்கேயும் போட மாட்டேன். வளைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. அவன் சொல்லுவா நான் பஸ்ல தான் டிராவல் பண்ணி ஓடியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னா நீ போடி தனியா கதை இப்படி போகுதா? அடிச்சிட்டாங்க ஹார்ன். சாப்பிட வந்தோம், வாங்க போலாம் போலாம் போலாம். வண்டி ஏறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், இறங்குறதுக்கு 1 மணி நேரம், ஏறுறதுக்கு 1 மணி நேரம். பாருங்க அது ஏறுறத. ஏறு 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 ஏறு. ஆமா ஆமா அவார்ட் கொடுத்துடலாம் பிளாக் ஷிப்ல ரெக்கமெண்ட் பண்ணி. பிளாக் ஷிப்பில் போன வாட்டி விட இந்த வாட்டி பஸ்ஸில் சீக்கிரம் ஏறியதற்காக ஸ்வேதாக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு. ஓகே பாய், குட் நைட். ஒரு கண்ணு மட்டும் இன்னும் போகலையாடி. பாய்னா. அடுத்த நாள் காலை. நெக்ஸ்ட் டே என்னப்பா? என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இன்னைக்கு தான் வந்து தேரோட்டம், அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து பாதாம் பால் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பாதாம் பால் செய்யறதுக்கு எல்லா பொருளும் வாங்க வந்திருக்கோம். அண்ட் ஒரே ஒரு கவலை என்னன்னா, வருஷம் நான் தேர் இழுத்துட்டு வரும்போது எனக்குன்னு தனியாக ஒரு கை என்னை தேடி வந்து பாதாம் பாலோ ரோஸ் மில்கோ மோர் கொடுக்கும். பட் அது இந்த வருஷம் எனக்கு வராது அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜானு எங்கள் கூட இந்த வருஷம் வரல, அதனால தான். ஸோ நம்ம போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். என்ன நடக்குதாங்க? ஹாய். என்ன நடக்குது? என்னடா காமெடி. என்னன்னா மஞ்சள் தண்ணியா? நிம்மல் ஊருக்கு தமிழ்நாடு வந்து இல்ல, ராஜஸ்தான்ல இருந்தும் வரும் பச்சை ஆளு மட்டும் இல்ல. பச்சை அது மலையாள தேசம். பச்சை ஆளு மட்டும் இல்ல, அனிமல்ஸும் வரும். அங்கே பாரு. நாங்க வந்து மக்களுக்கு மட்டும் ரோஸ் மில்க் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்க வந்து இந்த மாதிரி போய் இப்போ அனிமல்ஸ் கூட நாங்க வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுவோம். எஸ் வாட்டர் கொடுக்க போறோம். அண்ணா அது பையன் அனிமல். இதுவா? நான் சொன்னோடனே நீங்க எட்டி பார்த்ததை நான் பார்த்து கேப்சர் பண்ணிருக்கேன். குடி வாட் எவர் யூ வாண்ட். குடிக்காம வாய் மட்டும் வச்சுன்னு இருக்கு. மட்டுமே இப்போ இது தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு ஸ்வேதா மூஞ்சிலே தூக்குமா. ஒன்னதான் பாக்குது. ஒரு போற பார்வை. என்ன பண்ண போறேன்னா ஐஸை திருடி இருக்கேன், இங்க யாருக்கும் தெரியாம. குட்டியா ஐஸே கிடக்கு.
கொடுத்த அண்ணனை சர்ப்ரைஸ் பண்ணு. என்னம்மா டீஹைட்ரேட் தண்ணி குடிங்க. உங்களுக்கே தெரியாம நான் ஐஸ் திருடினேன் இவ்வளவு நேரம். என்ன இது? சாப்பிடுங்க எடுத்து வச்சு ஹெல்தி ஒன்லி. ஓகே, ஹெல்தி ஃபுட்ஸ், ஹெல்தி டயட்ஸ். பேல்பூரி போட்டுருக்காங்க. பேல்பூரி. பேல்பூரி. சரி நான் ஓகே பை. பால்பூரி. டேய் 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 எஸ் நான் தூண்லயே ஒரு பேர் துரும்பலயே இருப்பேன் நான். காசுலாம் செலவு பண்ணிருப்பாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா உன்னை மேக்கப் போடாம கூட்டு போயிருப்பேன். ச்சே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. போ. ஹலோ என்னண்ணா பண்றீங்க? டேஸ்ட் சொம்புல தான் பண்ணி பாப்பீங்களா? ஏன்டா போறீங்க? ஓ அதனால சொம்புல ஒரு டேஸ்ட் பார்த்தாரு. ஒரு சொம்பு என்னடா முடியல. கால் சரியான சூடு. அண்ணா வந்து ரோடு ஃபுல்லா தண்ணி பண்றாரு. இனம் என்ன பெருந்தது போதும். என்ன முஸ்தாகனா எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? எரியுதுடி மாலா. தண்ணி குடுக்க போன என்னோட ரத்தத்தையே உறிஞ்சிட்டேன். எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ வந்து தேர் இழுத்து முடிச்சாச்சு. வந்து நம்ம எல்லாருக்கும் ஜூஸு தண்ணி அதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. நான் ஏன் இந்த கண்ணாடியோட சுற்றிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா இது என் கண்ணாடி இல்லை. போட்டிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் ரகசியம். எனக்கு நல்லா இருக்குல்ல? அப்படி பார்க்க தளபதி மாதிரியே இல்லைல்ல? இல்ல அதான் நான் சொல்றேன். இல்ல அப்படின்னு நானும் கேட்டேன். பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நான் இந்த வருஷம் வந்து தேர் இழுக்கல. நிறைய ரீசன் இருக்கு. பட் ஆனா வந்து நம்ம தேர் கூடவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர் கூடவே போயிட்டு கூடவே நடந்து வந்துட்டு வந்தாச்சு. குண்டு மெயினா இல்ல. குண்டு இல்லாத எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு கையை தான் நான் தேடுவேன். உலகத்துல எத்தனை லட்ச கோடி மக்கள் கை இருந்தாலும் எனக்கு தேவையானது கை ஒரே கை தான். அதுதான் என்னோட நம்பிக்கை. அதான் என்னோட ஜானு கை. அது இல்லைன்றதே எனக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். பட் என்ன பண்றது, அவளாலேயே வர முடியல. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து என்ன கதை அப்படின்னா, நாங்க வந்து குளிக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ பாப்பாவும் இங்க வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டா. நாங்க ரிட்டர்ன் போகும்போது தான் அப்படியே மறுபடியும் டேம் திறப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது வரைக்கும் டேம் பண்ணி ஆத்தா மூடியவே ஆத்தா. ஏற்கனவே தண்ணி தட்டுப்பாடா இருக்கு. இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. இப்போ ஒன்றும் இல்லை, போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். எனக்கு ஏனே தெரியல, எனக்கு வந்து கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது சீக்கிரமா. நான் நிறைய கோவப்படுறேன், நான் எல்லார்கிட்டையும் கோவப்படுறேன். அந்த மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு என்ன சொல்ல டெஸ்ட்லாம் நிறைய நான் எடுத்திருக்கிறேன். அதோட ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியராக பேசுவோம் என் ஃபியூச்சர் வீடியோஸில். ஆனால் ஒரே விஷயங்க, எப்போவுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் நம்மளை வந்து நம்மளோட வாழ்க்கையில் உயர்த்துமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு என்ன நடந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கணும். எனக்கு தெரியும் நீ மென்டலி ப்ராப்ளமான பர்சன். மென்டலி ப்ராப்ளம் வந்துருச்சு. எங்கே செல்லும் இந்த பாதை? என்னை பத்தி மென்டல்ன்றா ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த கண்ணாடி நல்லா இருக்குல்ல. நம்ம சுபாஷ், நம்ம அவனுக்கு என்ன பேர் பட்டையா? நம்ம பட்டையோட கண்ணாடியை தான் பிடிக்கி போட்டேன். நல்லா இருந்துச்சு, அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு நைட். நாங்கள் வந்து அப்படியே சித்ரவயசுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ போன வருஷம் தான் நாங்கள் வந்து வர்க்கலா போனோம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல. எடுத்தோமோ நான் வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸ் பேஷண்டாவே ஆயிட்டேன். ஐயோ பாவம். நான் சொல்றேன்ல, எனக்கு கொஞ்சம் இன்டர்னலி கொஞ்சம் கோளாரா இருக்கேன். பட் அதை நம்ம சரி பண்ணுவோம். போன வருஷம் நாங்கள் ஒர்க்லாம் போனோம், செம ஜாலியா இருந்துச்சு, எல்லாம் பண்ணோம். எனக்கு இருக்கிற ஒரே சோகம் என்னோட துணைவியார் என் கூட இல்லைன்றது மட்டும்தான். அதை வந்து அவள் மட்டும் வந்திருந்தான்னா நான் வேற லெவல்ல வைப் பண்ணியிருப்பேன். இப்பயும் நான் வந்து வைப் பண்றேன், இல்லைன்னு சொல்ல. பட் என்னடா அந்த அளவுக்கு இல்லை. எஸ்
விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நான் போய் விளையாட முடியாது. இதே வந்து பாப்பாவை ஸ்வேதாவையும் கூட நம்ம வெறுப்பேற்றுவோம். பாப்பா ஸ்வேதா இன்ஃபிளேட்டபிள் போறீங்களா? எல்லாரும் எங்களை பாப்பான்னு கூப்பிடுறதுனால நாங்க பாப்பா இடம் மட்டும் வெளில போகணும்னு சொல்றாங்க. என்ன ஸ்வேதா விளையாடி ஒரே டயர்டுனா. டயர்ட் ஆயிடுச்சுல, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்களாம் போலீஸ். என்னன்னு கேப்ப? கேளுங்க, இங்கதான் நிக்கிறாங்க போலீஸ். அங்கதான் நிக்கிறாங்க, போ கேட்டு வா. எங்க அண்ணன் எக்ஸசைஸ் நான் ஓடி போயிடுவேன், இந்த பஸ்ல ஏறி போயிடுவேன். செமையா இன்ஃபிளேட் பண்ணி வச்சிருந்தாங்களே, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்வேதா, நீ ஏறட்டுமான்னு கேட்டதுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டியே. நான் என்ன பண்ணனே என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? எலெக்ஷன் டியூட்டியின் காரணமாக 10 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆசையா வந்தோம். கொஞ்சம் டூ மச்சா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு திருவிழா எதுக்காக எலெக்ஷனுக்காக எனக்கு தெரியல. நான் தெரியாம நான் எஜுகேட் பண்ணிக்கிறதுக்காக நான் கேட்குறேன். எலெக்ஷன் டைமுக்கும் திருவிழா கொண்டாடாம இருக்கணும் அப்படின்றதுக்கும் வந்து என்ன கனெக்ஷன் இருக்கு? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இதோட லேட்டஸ்ட் வீடியோ லூசு பைய ஸ்வேதா ஹலோ, உனக்கு மட்டும் பாஸ் பண்ணு, அவங்களுக்குலாம் இல்ல, அவங்க ஆல்ரெடி பாஸ் ஆயிட்டாங்க. நான் அப்ப புரியல, நான் நீங்க பாஸ் மறுபடியும் நான் சொல்றேன், ஸ்வேதா பாஸ் பண்ணு. பண்ணிடுறேன். இதுதான் சரியான விடை. அழ ஆரம்பிச்சாச்சு. அடுத்து மறுபடியும் கிளம்புறேன்னு. அழாத பாப்பா, வந்துருவோம் நாங்க. ஸ்வேதா ஐயோ இவ்வளவு அழ ஆரம்பிச்சிட்டா. சரி, இங்க ஊருக்கு தான் போறோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஒருத்தர் டிக்கி தொடக்கிற டிஷ்யூ பேப்பர் பிச்சுட்டு வந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான். சரி ஓகே, பாய் பாய் பாப்பா, ஃபீல் பண்ணாத. ஸ்வேதா உனக்கு பாய் பாய் இல்லை, நீ வந்து கம்மலாங் வித் மீ தான். ஒழுங்கா படி, ஓகேவா? படிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிற. ஒழுங்கா படி, நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டாக்டர் ஆகணும். ஓ, நீ வந்து காமர்ஸ். சரி ஓகே ஓகே, ஏதோ ஒன்று, ஏதோ நல்லதா படி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாய் பாய் கைஸ், பாய் பாய்.